அவர்கள் சொல்லுவார். அப்படி இருக்கும்பொழுது பகவான் ஆச்சாரியர்கள் விஷயத்துல கூட சொல்லுவோம். ஆசிரியர் நிறைய உண்டு. இந்த ஆச்சாரியரை ஆசிரியர் அது சிஷ்யா சொல்ற வார்த்தை. உண்மையா பார்த்தா ஜீவனுக்கு ஆச்சாரியர் மட்டும் வேற புகழ் கிடையாது. அதனால அவன் சொல்றான், அது விஷயம் வேற. அத மாதிரி இருக்கக்கூடியதான எல்லா ஜீவர்களாலும் போற்றி வணங்கப்பட்டு சரணாகதி பண்ணப்படக்கூடிய பகவான் அவன் ஒரு ஆச்சாரியரை பார்த்து ஆசிரியே அப்படின்னு சொல்லணுமானா அப்போ என்ன அர்த்தம்னா பகவான் எனக்கு இவர் தான் ஆச்சாரியன் அப்படின்னு ஏத்துக்கிறார் அப்படிங்கிறச்சு. அப்படி ஏத்துக்கிற ஆச்சாரியர்களையும் வச்சு ஆசிரியக்கிற வார்த்தையை பகவான் உபயோகப்படுத்துறானா அப்ப அந்த ஆச்சாரியர் எப்பேற்பட்டவரா இருந்தா அந்த வார்த்தையை பகவான் உபயோகப்படுத்துறான். அந்த வார்த்தை நம்ம ஆச்சாரிய தனியில் இருக்கு. முகுந்தாச்சாரியம் ஆசிரியே பகவான் வாயால் ஆசிரியேங்கிற வார்த்தையை வாங்கிட்டவர் யாரால நம்ம ஆச்சாரியம். இந்த பெருமை வேற எந்த ஆச்சாரியருக்கு மாமுனிகளுக்கு கூட அந்த பெருமை இருக்கிறதா தெரியல. சிஷ்யனா வந்துட்டா பகவான், சிஷ்யனா வந்தா அந்த மாமுனிகிட்ட ஒரு வருஷ காலம் வீடுக்கு ஆட்சேபம் கேட்டான். திருவாரூர் வியாக்கியானம் கேட்டு இந்த தனியை சமர்ப்பிச்சா ஒரு வருஷம் மாமுனிகள் இடத்துல அவருக்கு பக்தி ஏற்பட்டு மாமுனிகளுடையதான விஷயத்துல அவர் நமக்கு ஆச்சாரியர் அப்படின்னு ஏத்துக்கிறதுக்கு பகவான் நம்பெருமாளுக்கு ஒரு வருஷம் தேவைப்பட்டது. ஆனா நம்ம ஆச்சாரியருக்குன்னா 10 நாள் திருப்பாவதான் அவர் பெரிய திருவாயூர் 1000 மாசத்துக்கு வியாக்கியானம் சொன்னார். ஆச்சாரியர் 30 மாசமான திருப்பாவைக்கு 10 நாள் தான் வியாக்கியானம் சொன்னார். பரவாயில்ல கேட்ட உடனே இவரெல்லாம் நமக்கு ஆச்சாரியர் நினைச்சா உடனே தனியா பண்ணி கொடுத்து நான் சிஷ்யன் எம்பெருமானே வந்துட்டான் இருக்கும்போது இந்த தனியனுடையதான பெருமையும் சொல்லி மாறாது, அந்த தனியனை உடையதான ஆச்சாரியருடையதான பெருமையும் சொல்லி மாறாது. அவருடையதான திருவடிகளை என்னைக்குமே நம்மளுடையதான சம்பந்தம் அந்த உறவு நிலைச்சிருக்கணும். ஏன் அப்படின்னா இந்த சம்சாரத்துல நிறைய ஆபத்து இருக்கு. அந்த உறவை கெடுக்கிறதுக்கு நிறைய ஆபத்து காத்துது. பொதுவாக இது இயற்கை. இதுதான் இல்லை எல்லாருக்குமே எந்த ஒரு உறவினராலும் பிரிக்கிறது அப்படிங்கிறது இருக்கு. உலகைக்கு நியதி பிரிச்சுக்கணும். ஏதோ ஒரு காலம் உயிர் போயிட்டு பிரிச்சு போக வேண்டியதானே. அப்புறமா எங்கேயோ ஒரு காலம் பிரிச்சு போயிடும். அந்த பிரிவு இல்லாம இகத்திலையும் சரி மரத்திலையும் சரி பொதுவாக ஆச்சாரியனுடைய தொடர்பு அப்படிங்கிறது பிரியாத ஒரு உறவு தான். ஆனா அந்த உறவுல என்னடா பிரிச்சு போயிடுறதுங்கிறது இல்லாதபடிக்கு ஏதோ காரணம் குடும்ப சூழ்நிலை ரொம்ப கஷ்டமா இருக்கு, ஆச்சாரியரை போய் பார்க்கவே முடியல, புதிய தோணலை, அதனால நான் அப்படியே இருக்கேன் அப்படின்னு சில பேர் இருப்பாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு காரணம் உடம்பே சரியில்லை அதனால போகலாம். அத மாதிரியான எந்த ஒரு தடங்களும் இல்லாம அடிக்கடி ஆச்சாரியரோட நமக்கு தொடர்பு, அவரை சேவிக்கணும், அவரை பார்க்க. பொதுவாகவே சாதாரண இந்த செல்போன் இருக்கிறாங்க கூட அப்போ ரீசார்ஜ் பண்ணணும், சார்ஜ் பண்ணிட்டே இருக்கும். செல்போன் சாதாரணமான ஒரு செல்போனுக்கே சார்ஜ் பண்ணணுங்கிறச்சே நமக்கு ஆச்சாரியரை எப்போ சேவிக்கிறோமோ அப்பதான் கண்ணுக்கு சார்ஜ், கண் வழியா சார்ஜ். ஆச்சாரியோட பேச்சு கேட்கச்சுதான் காது வழியா சார்ஜ். ஆச்சாரியரை பத்தி நம்ம பேசுறச்சு அவர் வேறையாவது சொல்றச்சேதான் நம்ம வாய் வழியா நமக்கு சார்ஜ். அப்ப அந்த மாதிரி நம்ம சார்ஜ் ஏற ஏற ஏறதான் சொரூபம் நிறம் பெறும். போன்ல எல்லாம் தெரியும், பச்சையா சொல்றேன். போன்ல எல்லாம் தெரியணுமானா அது எது முக்கியம்? சார்ஜ் முக்கியம். அது மாதிரி ஞானங்கள்லாம் நமக்கு எல்லாம் பிரகாசமா தெரியணுமானா ஞான விஷயங்கள்லாம் ஆச்சாரியோட அந்த சார்ஜ் முக்கியமா இருக்கிறதுனால என்றென்றைக்கும் நமக்கு அடிக்கடி அடிக்கடி ஆச்சாரியனுடையதான தரிசனம், அவருடையதான உபன்யாசம் கேட்கிற பாக்கியம், அவர் நமக்கு அனுகிரகம் பண்றதோ, அவருக்கு நம்ம கைங்கரியம் பண்றதோ, இந்த மாதிரியான வாக்கியங்கள் அடிக்கடி நமக்கு கிடைச்சிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது இந்த சுதிரத்துல ஆச்சாரியருடையதான அம்மங்காருடையதான திருவடிகள்ல பிரார்த்தி